பரீட்சை எழுத போறவங்க எல்லாருமே பாஸ் ஆயிடுவேன்னு தான் சொல்லுவாங்க. ஃபெயில் ஆகிறவங்களும் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லுவாங்க. அதனால ஃபெயிலா பாஸ் ஆன்றது பரீட்சை நடந்ததுக்கு பிறகு, தீர்ப்பு வந்ததற்கு பிறகு யார் பாஸ் ஆகுறாங்க, யார் மாசா இருக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இருப்பாங்க. திமுக கூடாரத்திலே நடுங்கி போயிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளுக்குள்ளே, திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிக்குள்ளே குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியுடைய தலைமையில ஆட்சி அமைவது உறுதி. ஜனநாயக ஆட்சி, மக்கள் ஆட்சிக்கு மீண்டும் மகுடம் சூட்ட மக்கள் தயாராக இருக்கிறார். ஆட்சி அமையணும்னு சொல்லிட்டே இருந்தவங்க இப்ப சசிகலா கட்சி தொடங்கியிருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால், அம்மாவின் ஆட்சி என்று சொன்னால் அது புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் என்பதை இந்த தாய் தமிழ் நாட்டு மக்கள் எல்லோரும் ஏகமனதாக ஒருமனதாக ஏற்றுக்கொண்டிருப்பதைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொல்றாருண்ணே. ஒவ்வொரு வீட்லையும் சொல்றாரு. அதாவது பரீட்சை எழுத போறவங்க எல்லாருமே பாஸ் ஆயிடுவேன்னு தான் சொல்லுவாங்க. ஃபெயில் ஆகிறவங்களும் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லுவாங்க. பரீட்சை எழுதுறதுக்கு அப்புறம் தான் தெரியும் பாஸ் ஆகிறவங்க யாரு, ஃபெயில் ஆகிறவங்க யாரு. அதனால ஃபெயில் ஆகிறவங்க நம்பிக்கையோட பாஸ் ஆயிடுவேன்னு சொல்றது தப்பு ஒண்ணு. அது ஏற்கனவே உள்ள நடைமுறை தான். அது மாதிரி தமிழ்நாட்டில் பல நடைமுறை நடந்திருக்குது, வரலாறு. அந்த வரலாறும் அவருக்கு தெரியும், படிச்சிருக்காரு. அதனால அவங்க தொண்டர்களுக்கு, மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற வகையில் முயற்சி எடுப்பாங்க. அதை போய் நீங்கள் பெருசாக பொருட்படுத்த தேவையில்லை. அதனால ஃபெயிலாக போகிறவங்க, பாஸ் ஆகிறவங்க எல்லாரும் சொல்கிறத அவங்களும் சொல்கிறாங்க. அதனால ஃபெயிலாக பாஸ் ஆன்றது பரீட்சை நடந்ததுக்கு பிறகு, பரீட்சை எழுதியதற்கு பிறகு, தீர்ப்பு வந்ததற்கு பிறகு யார் பாஸ் ஆகுறாங்க, யார் பாஸா இருக்க போறாங்க, யார் மாசா இருக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இன்னைக்கு தானே கூட்டம் நடத்துறாங்க. கூட்டம் தலைமை தேர்தல் ஆணையம் நடத்தியிருக்கிறாங்க. அனைத்து கட்சிகளும் சந்திக்கிறாங்க. ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் அர்ச்சனா பட்நாயக் தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில சந்திக்கிறாங்க. செய்திகள் வந்திருக்குது. நம்ம பொறுத்திருந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்புகளை பார்க்கலாம்.